முறைதான் சிரித்துக் கொண்டே செருக்களமாடா என்றான் நம்முடைய உணர்ச்சி கவிஞன். இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் தனபால் அவர்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த தேசிய கூட்டமைப்பின் எந்தவித குற்றச்சாட்டுகளுக்கும் இடம் கொடுக்காமல் இதுவரை பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய சங்கங்களின் தலைவர்களே, பொறுப்பாளர்களே, செயல் வீரர்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய என்னதான் இவர்கள் பேசுகிறார்கள் அதை கண்டிப்பாக நாம் கேட்டுவிட்டுதான் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று எங்களுக்காக இரக்கம் காட்டி அந்த எங்களுக்காக காட்டுவதிலேயே உங்களுக்கு நீங்கள் காட்டிக் கொள்கிறீர்கள் என்பதை அறியாமலேயே காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சக ஊழியர்களே, ஆசிரியர்களே, கீழே வந்தால் எங்கே முகம் தெரிந்து விடுவோம் என்று மேலே இருந்து எங்களை மேற்பார்வையிடுகின்ற மேம்பாலத்தில் நிற்கின்ற நம்முடைய தோழர்களே, இன்னும் உள்ளே இருந்து கொண்டு என்னதான் இவர்கள் பேசுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு தலைமையிடத்திலே சொல்ல இருக்கின்ற புள்ளிகளே, இங்கே நம்முடைய செல்வராஜ் அவர்கள் அருமையாக சொன்னார்கள் ஊழல் மாளிகை என்று. அந்த ஊழல் மாளிகையின் இயக்குனர் சிகரம், ஊழல்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் சிகரம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது, இப்போதுதான் நீங்கள் கண்டுபிடித்தீர்களா என்று அவரே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய ஊழல் சிகரம். நாங்கள் சென்று அவரை சந்தித்த போது என்ன 2 கோடிக்கு மேல் ஊழல் நடந்து விட்டதாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அப்ப 10 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 10 வருஷமா ஊழலுக்கு பொறுப்பேற்று பல பேர் பதவி விளையாடுறார்கள். அதுதான் அவங்க வேற. வள்ளுவர் சொல்லுவார், உயிர் நிற்பி மயிர் நிற்பி உயிர் வாழா கவரிமான். அப்படி மானம் வரி இறந்து போவோம். அதெல்லாம் அவங்களுக்கு மானம் வந்தா நாங்களாம் அதெல்லாம் கவலைப்பட மாட்டோம். எத்தனை பேர் எங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்தாலும் நாங்கள் செய்யலாம். நோட்டிங் சர்டிபிகேட் கொடுத்து சர்டிபிகேட் வாங்கணும். நிலுவையில்லா சான்றிதழ், அந்த நிலுவையில்லா சான்றிதழ் வழங்குறதுக்கு முன்னாடி பணத்தை வாங்கி பொட்டியில போட்டுட்டு ஒரு ஆள் 2 கோடிக்கு மேல ஊழல் பண்ணிட்டார் என்பது பல பேரோட தகவல். அது அதிகாரப்பூர்வமா எவ்வளவு சரியா தெரியல. ஆனா அதை தெரிய வச்ச பிறகு அவரை இங்கே மாற்றி பக்கத்து பில்டிங் சொல்லி எல்லாரும் பேசினாங்க. எவ்வளவு அருமையான ஒரு டிரான்ஸ்பர். நமக்கெல்லாம் நம்மளோட பணத்தை செலவு பண்ணதுக்கே என்ட்ரி வைக்கிறாங்க. ஏன் அதிகமா செலவு பண்றேன், ஏன் இப்படிலாம் நல்லது செய்யற பல்கலைக்கழகத்துக்கு அப்படிங்கிற நோக்கத்தில் வைக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நம்முடைய இயக்குனர் அவர்கள், இந்த இயக்குனருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்கள் பல பேர் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு யாரும் கிடையாது. தட்டி கேட்டால் அவர்களுக்கு ஆதரவு தரவும் யாரும் கிடையாது. இதையெல்லாம் தட்டி கேட்க போகின்றேன் என்று சொல்லிக் கொண்டு ஒருவர் அங்கே இருக்கிறார். நம்முடைய முன்னாள் துணைவேந்தர் நம்ம பல நாள் திட்டிருக்கிறோம். அவர் ரொம்ப புத்திசாலி. முன்னாடியே ஒரு ஆம பில்டிங் கட்டி போயிருக்காரு. ஏன்னா அந்த பல்கலைக்கழகத்துல மறுபடியும் ஆம தான் வந்து உட்கார போகுது, எதையும் நகர்த்த போறது இல்ல, மொத்தமா இப்படியே படுத்துதான் கிடக்க போகுது, அது முடியாது அப்படிங்கிற வரப்போற நம்முடைய மாண்புமிகு துணைவேந்தரை சொல்லிட்டு போயிருக்காரு. எதையுமே கைது போட்டு எதையுமே நகர்த்ததே கிடையாது. இங்க பின்னடைவு காலியிடங்களை பற்றி பேசினாங்க. அதாவது இடஒதுக்கீடு என்பது புத்தருக்கு பிறகு புத்தர் கொள்கைகளை ஆதரித்த அம்பேத்கரால் நமக்கு உருவாக்கி தரப்பட்டது. அந்த அம்பேத்கரால் நிர்வகிக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டை இங்க செயல்படுத்துறது யாருன்னா நம்முடைய திராவிட பாரம்பரியத்தில் வந்த நம்முடைய தன்மான சிங்கம் பெரியார் அவர்கள். இதை எப்படி நடைமுறைப்படுத்துறாருன்னா, நமக்கு தாழ்த்தப்பட்ட இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை எல்லாரும் அடக்கி ஒடுக்கி வச்சிருந்தாங்க. ஆதிக்க சமூகம் அடக்கி ஒடுக்கி வச்சிருந்தது. அவங்களுக்கு இடஒதுக்கீடே கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஒரு இடஒதுக்கீடு அவங்களுக்கு இருந்தது. என்ன இடஒதுக்கீடு? குளிக்கின்ற குளத்திலே, எடுக்கின்ற தண்ணீரில் இடஒதுக்கீடு, நடக்கின்ற வீட்டிலே இடஒதுக்கீடு, புதைக்கின்ற சுடுகாட்டிலே இடஒதுக்கீடு, ஜாதியின் பேரா மதத்தின் பேரா இப்படி இருந்தது. கும்பிடுகின்ற கோயில்களில் இடஒதுக்கீடு.
இடஒதுக்கீட்டை, புனிதமான ஒரு ஒதுக்கீட்டை நம்முடைய பல்கலைக்கழகம் நமக்கு தரமாட்டாங்க. இப்படி பெரியார் கொண்டு வந்த இடஒதுக்கீடு நம்முடைய உயர் நீதிமன்றத்தில் 10 பேர் ஒரே நேரத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் 10 பேர் ஒரே நேரத்தில் நீதிபதிகளா உட்கார்றான் போய். ஆனா இங்க வந்து சாதாரண 75 பேர் உதவி பேராசிரியர்ல இணை பேராசிரியர் போகல. அப்புறம் என்ன இது, என்ன ஆதிக்க சமூகம் இது? இப்படிப்பட்ட ஆதிக்கம் செலுத்துகிற துணைவேந்தர் எதுக்கு நமக்கு தேவையாது? அங்க போய் எல்லா இடத்தையும் பார், எங்கேயுமே இந்த யூனிவர்சிட்டியை உறுப்பினராக அடிக்கிறதுக்குனே ஒரு துணைவேந்தர், இதுல இருக்கிறதெல்லாம் சுரண்டி அனுப்புறதுக்கு ஒரு பதிவாளர், அதுக்கு கூட இந்த நம்ம இயக்குனர், நம்ம கண்ட்ரோலர், அதெல்லாம் சிப்பந்திகள் அது கூட இருந்துட்டு வேலை பார்க்குறது. ஒரு இடத்துல சுண்ணாம்படிக்க கூட சிக்கனம் பண்றாரு. கட்டடத்தில் சுண்ணாம்படிக்கிறத விட சிக்கலாம். அந்த ஓபியில போய் பாத்தீங்கன்னா கேட்டெல்லாம் அந்த ஓபி கேட்டு செவ்வறு